வணக்கம். அதாவது ஆடை வந்து பட்டியில அடைப்பாங்க. அதை மனிதர்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா ஆடை பத்திரமா பார்த்துக்கிற அதே வேளையில அந்த பட்டி மேய்க்கிறவன விட்ட கதைய இல்ல ஒரு அப்படியான ஒரு நிகழ்வு தான் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் கொடுத்துருக்கு. இந்த ஒரு நிஜமான ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய கேரள மாநிலத்திலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கதை இது. இயக்குனர் பிளெஸி மிகச்சிறந்த இயக்குனர். அவருடைய 16 வருட கனவு இந்த படம். 16 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுக்க வேண்டியது. ஆனால் இந்த படத்தை எடுப்பதற்கான அவர் ஆசைப்பட்டபடியான பட்ஜெட் கிடைக்கல. எப்படி நம்ம ஊரில் பொன்னியின் செல்வன் எம்ஜிஆர் ஆசைப்பட்டாரு, பட்ஜெட் இல்லை. கமல் ஆசைப்பட்டாரு, பட்ஜெட் இல்லை. இன்னைக்கு அந்த பட்ஜெட் சாத்தியமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி மணிரத்னம் எடுத்தார் இல்லையா? அதுபோல பிளஸி சாருக்கு அன்னைக்கு பட்ஜெட்டுக்கு அந்த கேரள சினிமா கதவுகளை திறந்து விடலை. ஆனால் இன்னைக்கு கேரள சினிமாவினுடைய வசூல் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள் 200 கோடி எல்லாம் உச்சத்துக்கு போகும்போது இன்னைக்கு ஒரு அசாத்தியம் வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு, துணிச்சல் வந்திருக்கு, வியாபார வணிக நிமித்தமும் விரிவடைஞ்சிருக்கு. அதனால பிளெஸி சாருக்கு இந்த படம் சாத்தியமாயிருக்கு. தி கோட் லைஃப், ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம். இந்த படம் நல்லா இருக்குங்கிறாங்க, நல்லா இல்லைங்கிறாங்க, படம் போர் அடிக்குதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னாக்கா தோற்று போனவனுடைய வாழ்க்கை அப்படிதான் வழி நிறைந்ததா இருக்கும். வழி இல்லாம தத்தளிக்கிற அந்த விஷயமும் இதுல இருக்குங்கிறதுனால இன்னமும் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த கதை என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற ஒரு இளைஞன் மனைவியோடு சந்தோஷமா, அம்மாவோடு சந்தோஷமா, நண்பர்களோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், ஜெயிக்கணும், ஆனால் படிப்பு பெரிய படிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் பணத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு வேலை பார்த்தாக்கா காசு சம்பாதிச்சிடலாம், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், சில வருடங்கள் வேலை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற லட்ச இளைஞர்கள், இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிற இளைஞர்களுடைய ஒரு பிரதிபிம்பமாக தான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த படம் அப்படி பிருத்திவிராஜ் அமலாபாலோட திருமணம் செய்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பார். அவர் வெளிநாட்டுக்கு வருவார். ஆனால் அங்கே ஏமாற்றப்பட்டுருவார். அங்கே ஆடு மேய்ப்பதற்கு அந்த பாலைவன பகுதியில் அவர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவருக்கு மொழியும் தெரியாது, வேற இங்கிலீஷும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அரபு மொழியை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்கிற மொழி இல்லாத, மொழி தொடர்பு இல்லாமல் அவங்க சொல்கிறத எதையுமே இவர் உள்வாங்கிக்க முடியாமல் அங்கே இருக்கிற சூழல்லாம் இவரை பயமுறுத்தி வந்த முதல் நாளிலிருந்தே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறத கூட அங்கே யாருமே புரிஞ்சிக்க முடியாமல் தத்தளிக்கிற அந்த வாழ்க்கை. அந்த ஆடுகளோடே ஆடு போலவே பேசா மடந்தையாக இருக்கிற, பேச முடியாத ஒரு கையறு நிலையில் இருக்கிற, எங்கேயுமே போக முடியாமல் அந்த ஆடை போலவே சுற்றி சுற்றி வரக்கூடிய சாஞ்சா சாயிர செம்மறியாட்டு கூட்டம்ன்ற மாதிரி அந்த ஆடுகளோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இளைஞன் என்னவாகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை முதல்ல பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் முதலிடம் பிருத்திவிராஜ் சாருக்கு, அவருடைய நடிப்புக்கு. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பிருத்திவிராஜ் தன்னுடைய உடல் எடையை கிட்டத்தட்ட 30-36 கிலோ வரைக்கும் குறைச்சி திரும்ப ஏற்றி அப்படின்னு ஒரு ஒரு உருமாற்றம் ஒன்று பண்ணியிருக்காருல்ல, அந்த அர்ப்பணிப்பு உணர்வுக்காக ரெண்டாவது பாயிண்ட், வெற்றிக்கு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் அவருடைய பாடி லாங்குவேஜ். ஆச்சரியமான ஆச்சரியங்கள், அப்படியே அழுதுகிட்டே பார்க்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டது. அவருடைய காலில் அடிச்சிருவாங்க, எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாதுன்ட்டு அந்த காலில் கடைசி வரைக்கும் அந்த கால் ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு நடக்கிறது. மூன்றாம் பிறையில் கிளைமாக்ஸில் கமல் சார் அப்படி நடப்பார் இல்லையா, அது மாதிரி ஒரு கட்டத்தில் படம் முழுக்க அது மாதிரி தான் பிருத்திவிராஜோடைய நடிப்பு இருக்கும். மிரட்டலான நடிப்பு. முதல் 3 இடங்களுமே பிருத்திவிராஜுக்கு தான் கொடுக்கணும். தவிர படத்துல ஒற்றை நடிகர் தான், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு 200 ஆடுகள் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம், ஒரு 5-6 ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த படத்தினுடைய எடிட்டிங், அந்த எடிட்டிங் ஒர்க்குக்காக நல்ல மார்க் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கேமரா ஒர்க்கு, படத்தினுடைய ஒளிப்பதிவு நம்ம ஏசி திரையரங்கத்தில் உட்கார்ந்து பார்த்துருந்தா கூட நமக்கு அந்த மணலுடைய தகிப்பு நம்ம காலில் படுற அளவுக்கான கேமரா அவ்வளவு நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஏஆர் ரஹ்மான் சாருடைய இசை,
எங்க இசை இருக்கணும், எங்க அமைதி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா உள்வாங்கி அவர் பண்ணியிருக்கிற படங்கள்ல ஆடு ஜீவிதமும் ஒன்று. ஆடு ஜீவிதம் இல்ல, கோட் லைஃப், ஆட்டினுடைய வாழ்க்கை. ஆட்டினுடைய வாழ்க்கைங்கிற தலைப்புல, ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இது மாதிரி ஏமாந்து போன ஒட்டுமொத்த மனிதர்கள் சார்பா இந்த கதையை பிளஸி சார் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் போர் அடிக்குது அப்படி இப்படின்றதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல எடுத்த உடனே அந்த அமலாபால் கூட அவரை குதூகலமாக வாழறது என்ன, அந்த கும்பகோணம்னு நகரம்னு சொல்கிறாங்க, அந்த பகுதியை வாழ்றது என்ன அப்படி இப்படின்ட்டுலாம் காமிச்சிட்டு அதற்கு பிறகு அவர் இங்கே வந்து மாட்டிக்கிறத வந்து அப்படியே நேரடியாகவே காமிச்சிருக்கலாம். கதையை அங்கேருந்தே அப்படியே ஆரம்பித்து ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞன் இப்படி வந்து மாட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியே கூட காமிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த பாலைவன பகுதியில அந்த ஆடுகளோட அவர் வாழ்ந்துட்டு தடக்குன்னு அமலாபால் கூட குதூகலமா காட்சி, திரும்ப இந்த காட்சி, திரும்ப அமலாபால் கூட அவங்க வாழற காட்சி, பாட்டு சீனு அப்படின்னு பார்க்கறது வந்து ஒரு சோகமான ஒரு ஒரு சந்தோஷமான சீனுக்கு அப்புறமா ஒரு சோகமான சீன் இருக்கலாம். ஆனா ஒரு சோகமான சீனுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமா இருக்கும்போது அந்த பிருத்திவிராஜ் அமலாபாலுடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒட்டலை. ஐயோ அவங்க சேர்ந்துருந்துமே, திரும்ப இந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போயிடணுமேங்கிற ஒரு பரபரப்பையோ ஒரு பதட்டத்தையோ அது ஏற்படுத்தலை. இன்னொரு கட்டத்தில் வந்து அவர் அந்த வாழ்க்கையை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இயலாமை காரணமா பிருத்திவிராஜ் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பாலைவனத்தோட மணல் துகளா ஆடுகளோட ஆடுகளா அவர் அப்படியே இருக்கிறது கூட நமக்குள்ளார ஒரு அயற்சியை கொடுத்துருது. ஏன்னா அவருக்கு வழியே தெரியல, எந்த பக்கம் போய் எப்படி போய் அப்படின்னு. ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ளார, ஒரு கிராமத்துக்குள்ளார, ஒரு நகரத்துக்குள்ளார இருந்தாக்கா இப்படி போய் அப்படி போய் அப்படி இப்படின்னு ஏதாவது வேணுங்கன்னு பிடிச்சி போயிடலான்னு தோணும். ஆனா அவர் அந்த அந்த பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த பாலைவன பகுதியில எந்த பக்கம் போனா கும்பகோணம் வரும், எந்த பக்கம் போனா கும்முடி பூண்டி வரும்ன்றது எப்படி தெரியும்? அந்த மனிதருக்கு தெரியல. அதனால அந்த இயலாமையில கையெறு நிலையில இருக்கிறாருங்கிறத தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது திரும்ப திரும்ப அதே காட்சிகள் வர்றதுனால நமக்கு சோர்வடையுது, போர் அடிக்குதுன்னு நம்ம ஒரு சினிமாவா பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இதை பார்த்தோம்னாக்கா ஒரு தாக்கத்தை, ஒரு வழியை இந்த படம் உண்டு பண்ணும். பிருத்திவிராஜுக்கு தான் பெரிய விருதுகள்லாம் காத்திருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அவருக்கு பல விருதுகள் வந்து காத்திருக்கு அப்படின்னு தான் படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நான் சொல்லிட்டு இருந்தேன். என் மனைவி கூட படம் பார்த்துட்டு இருக்கும்போது தப்பிச்சிருவானுங்க அந்த கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாப்புல. ஏன்னா அவன் தப்பிச்சிடக்கூடாதா, தப்பிச்சு இந்த வழியில இருந்து அவன் மீண்ட கூடாதாங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் உள்ளாரையும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ரணம், அவருடைய முகம், அவருடைய கண்கள், அவருடைய உதடு, அவருடைய கை நகங்கள் முதற்கொண்டு நடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆடு ஜீவிதம்ங்கிறது எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு படம். கேரள சினிமாவில் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு படங்களும் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், பிரேமுலு மாதிரி ஒரு படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆடு ஜீவிதம் அந்த பிரேமுலு மாதிரியோ அல்லது மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியோ மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதே சமயத்தில் அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது குறித்து நம்ம எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் கூட அவருடைய முகநூல் பக்கத்தில் எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உண்மையில் நிகழ்ந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து மலையாளத்தில் எழுதப்பட்ட நாவல் ஆடு ஜீவிதம், பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் சொல்றார். அந்த நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் இயக்குனர் பிளஸியின் 16 ஆண்டு கனவு. பிருத்திவிராஜுக்கு அவர் திரையுலக வாழ்வில் அமைந்திருக்கும் உன்னதமான முத்திரையான படம். 98 கிலோவுக்கு உடல் எடையை உயர்த்தி 32 கிலோ குறைத்து 66க்கு வந்திருக்கிறார். படம் முழுதும் நடித்திருப்பது தெரியாமல் நடித்திருக்கிறார். பல விருதுகள் வாங்கி அடுக்குவதற்கு புதிய கபோர்டு தேவைப்படும் அவருக்கு. பட்டுக்கோட்டை சார் சொல்றார், பிகேபி சார். உலகத்தின் அத்தனை திரைப்பட விழாக்களுக்கும் அனுப்ப போகிறார்கள். கதை, திரைக்கதை, இசை, எடிட்டிங், ஒளிப்பதிவு எல்லாமே உச்சமான தரத்தில். படத்தின் 90% பாலைவனத்தில் நிகழ்கிறது. உண்மையிலேயே அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த காட்சிகள். பாலைவனத்தில் நிகழும் மணல் புயல், ஒரு மணல் புயல் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கிராபிக்ஸ் தான் பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. மணல் புயல், பாம்புகளின் படையெடுப்பு, அந்த மண்ணுக்குள்ள இருந்து பாம்பு சரசரன்னு வரும். அதுவும் சிஜி ஒர்க்கு தான், பிரமாதமா இருக்கும். மனிதர்களையே கொத்தி சாய்த்து விடும் மெகா சைஸ் கழுகுகள், ஐஸ் கட்டி மழை, திடீர்னு ஐஸ் கட்டி மழை, பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பாலைவன சோலை அப்படின்னு புதிய விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. என்னதான் சர்வைவல் த்ரில்லர் வகையில உண்மை கதையினாலும் கூட பல காட்சிகளுடைய நீளமும்
அடுத்தடுத்து கதாநாயகனுடைய மன வலி உடல் வலிகளுமே மட்டுமே பிரதானப்படுத்தி நகர்னதால கொஞ்சம் நெளிய வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுற படம் இது. கதாநாயகன் பாலைவனத்துல எந்த உதவியும் இல்லாம பல வருடங்கள் சிக்கிக்கிட்டு திண்டாடும் போது அவனை மீட்கிறதுக்கு அவன் அம்மா மனைவி நண்பர்கள் எந்த முயற்சியும் செய்யாதது அல்லது நமக்கு அதை கொஞ்சம் கூட காட்டாதது ஒரு பெரிய உறுத்தலாப்படுது. தமிழ் மொழியில பார்த்தேன் பல காட்சிகள்ல அரபி மொழி பேசப்படும் போது மொழி புரியாம விழிக்கிற கதாநாயகனை போலவே நாமும் விழிக்க நேரிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சில இடங்கள்ல டக்குன்னு சப்டைட்டில் வருது, சில இடங்கள்ல சப்டைட்டிலே போடல. சப்டைட்டிலே போடாமலே இது உணர்ந்துக்கலாம்னு அவர் நினைச்சாரா இல்ல என்ன காரணம்னு தெரியல. பிளஸி சார் பிகேபி சாரும் அதை குறிப்பிட்டிருக்காரு. கிளாசிக் ரகம் பரபரப்பான திருப்பங்கள் கொண்ட வேகமான படங்களோட ரசிகர்கள் அதே எதிர்பார்ப்போட போனா ஏமாற்றம் கிடைக்கும். நான் படக்குழுவோட உழைப்பு, இயக்குனருடைய அர்ப்பணிப்பு, தொழில்நுட்பத்தோட பயன்பாடுன்னு நுணுக்கங்களை ரசிச்சு பார்த்தேன். ஏமாற்றம் இல்லை. ஆனா என்னுடன் வந்தவர்களால் சிலரால் ரசிக்க முடியவில்லை அப்படின்னு பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட பிகேபி சார் சொல்றது போலதான் நானும் சொல்ல நினைக்கிறேன் நான். ஆனா அந்த பாலைவன காட்சிகளை கடக்கிறதுக்கு அவங்க படுகிற பாடுகள் இருக்குல்ல, அந்த 3 நபர்கள் சேர்ந்துக்கிட்டு போற விதமா இருக்கட்டும், ஒரு தண்ணிக்காக தவிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல பசி, தண்ணி, தாகம், மயக்கம், நடக்க முடியல அப்படின்னும் போது பிருத்திவிராஜோட இருக்கிற அந்த அந்த கேரக்டர் வந்து மணலை அள்ளி திங்கிறதா இருக்கட்டும், பிறகு வாந்தி எடுத்து ரத்த வாந்தி எடுக்கிறதா இருக்கட்டும்னு அதையெல்லாம் நம்ம நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கே முடியாத விஷயமா இருக்கு. படத்தினுடைய முடிவுல திரும்ப கேரளாவுக்கு, அதாவது அந்த குடும்பத்துக்கு போயிடுறாரு, மனைவியை பார்க்குறாரு, அப்படி இப்படின்ட்டுலாம் இல்லாம ஒரு அங்க யாரையுமே காட்ட மாட்டாங்க. இங்க ஒரு போன்லயே வந்து அங்க ஒருத்தர் உதவி செய்வாரு, உங்க வீட்டுல லைன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுப்பாங்க. அப்ப பிருத்திவிராஜுக்கு பேசவே முடியாது. கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் தமிழே பேசாம யாரு கூடயும் தொடர்பு கொள்ளாம இருக்கிற அவரால் 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் பேச முடியும். அந்த இடத்துக்கிட்ட மனைவி கிட்ட பேச முடியுமான்னு தான் அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க மனைவியினுடைய குரல் கேட்கும், பக்கத்துல ஒரு குழந்தையினுடைய குரல் கேட்கும். குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறத அங்க சுட்டி காட்டியிருக்கிற விதம் ரொம்ப அழகா இருக்கும். அதே போல எல்லா பிரச்சனைகளும் முடிச்சுட்டு சிறை தண்டனை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்படி ஃப்ளைட் அப்படி ஏறுற சமயத்துல ஒரு பிருத்திவிராஜனுடைய வாய்ஸ் ஒன்று வரும். இந்த மாதிரி எல்லாரும் அது வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இது வாங்கிட்டு வந்திருப்பாங்க, சென்ட் பாட்டில் என்ன, அது என்ன, டிவி என்ன, டேப் ரிகார்டர் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் வெறும் கையோட நான் வந்து ஊருக்கு திரும்புகிறேன். மிச்ச சொச்சம் இந்த வாழ்க்கையை நகர்த்துவதற்கு என்கிட்ட அவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு என்னோட உசுறு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பேக்ட்ராப்பில் அந்த வாய்ஸ் கேட்கும். இது இந்த பிருத்திவிராஜ் இந்த கேரக்டருடைய கதை மட்டுமல்ல, இது மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தான் இது அப்படின்னு பிளஸி போட்டு முடிச்சிருப்பார். எழுந்திரிச்சு வரும்போது ஒரு பெரிய தாக்கம் நமக்குள்ளார ஏற்படும். இங்கே நம்ம சாதாரணமாக இங்கே இருக்கிற ஒரு அலுவலகத்தில் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கும் போதே நம்மளை கொத்தடிமைகளாக நடத்துகிறாங்கப்பா, நம்மளை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறப்பா, நம்மளுடைய திறமையை அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா, சம்பளம் நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு சம்பளம் வந்து 1000 ரூபா தான் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 4000 ரூபா போட்டிருக்காங்கப்பா, ஆம்பளை பொம்பளை வித்தியாசமெல்லாம் பார்க்குறாங்கப்பா, அப்படி இப்படின்னு நம்ம இங்கே இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே இருக்கிற ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போதே அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்ல. ஆனால் மொழியே தெரியாத ஒரு இடத்துல மணல் திட்டுகளில் தண்ணி கூட, டாய்லெட் போகிறதுக்கு கூட தண்ணி தராமல் கொத்தடிமையாக அங்கே நடத்துகிற அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த இளைஞனுடைய அத்தனை கனவுகளும் நொறுங்கி தூளாகுது. எதிர்காலம்னு ஒன்று இருக்குமா இருக்காதாங்கிறது இல்லை, இருக்காதுங்கிற முடிவுக்கே வந்து விடுகிற அந்த இளைஞனுடைய கதை இருக்குல்ல, கதை இல்லை, அது வாழ்க்கை. அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கிறது மட்டும் நிஜம். பிளஸி சாருக்கு ஒரு சல்யூட், ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஒரு சல்யூட். பிருத்திவிராஜ் சார், உங்களுடைய கைகளை இறுக பற்றி கொண்டு வலிக்க வலிக்க கை கொடுக்குகிறது ரிலாக்ஸ் வித் ராம்ஜி டீமே. ஏன்னா உங்களுக்கு விருதுகள் காத்து கொண்டிருக்கின்றன. வணக்கம் சார்.